துணிவு படத்தில் தேர்ட் சிங்கிள் கேங்ஸ்டா லிரிக்கல் வீடியோ அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சாங்கை பார்க்கும்போது வந்து நம்ம தலை வந்து எக்கச்சக்க ஸ்டைலிஷான போஸ்டர்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹிடன்லாம் இருக்குது. என்னென்ன ஹிடன் சொல்லிட்டு டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங் சினிமா அப்டேட்லாம் போட்டுட்ருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாங் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நோ க்ளோரி நோ கேர்ள்ஸ் இந்த டைட்டிலோட தான் சாங் ஆரம்பிக்கும். அந்த நோ க்ளோரி நோ கேர்ள்ஸ் சொன்னவரே நம்ம தலை தான். ஸோ பயங்கர கூஸ் பம்ப்ஸோட ஸ்டார்ட் பண்ணுவார் நம்ம தலையோட வாய்ஸில். எத்தனை பேர் நோட் பண்ணீங்க அந்த தலை வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜி ஸ்டுடியோ போனி கபூர் பிரசன்ட்டோட அந்த டைட்டில் ஸ்டார்ட் ஆகும். இதே கண்டினியூஸ்ல ரெட் ஜேஸ் மூவின்னு சொல்லிட்டு அவங்களோட டைட்டில் ரிலீஸ் ஆகும். அந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வந்து வெக்டர் பால் ப்ளஸ் செயின் புலி சொல்லிட்டு எக்கச்சக்கமாக காமிச்சிருப்பாங்க. இதே கண்டினியூஸ்ல அஜித் குமார் டெக்ஸோட இந்த சாங் ஸ்டார்ட் ஆகுது. ஹூடா ஹூடா ஹூடான்னு சொல்லிட்டு நம்ம ஷபீரோட வாய்ஸ்ல இந்த சாங் ஸ்டார்ட் ஆகும்போது கூஸ் பம்ப்ஸாக இருக்கு. அஜித் குமார் ஒரு டெக்ஸை போகிறாங்க. அந்த டெக்ஸ்ட் பேக் சைடு பார்த்தீங்கன்னா தலையோட கிங் மேக்கர் சேர் ஒன்று வச்சிருப்பாங்க. சேரோட ரெண்டு சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் நிற்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா பஃபர் கன்று, மேலே வந்து செயின் புள்ளி, சுற்றி வந்து வெக்டர் பால், அது மட்டும் இல்லாமல் ஃபயர்னு சொல்லிட்டு ஒரு மாசான செட்டப்பில் அஜித் குமார் அந்த டைட்டிலோட அந்த சாங் ஆரம்பிக்குது. இதே கண்டினியூஸ்ல நம்ம லிரிக்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு நம்ம ஷபீர். சீண்டினா சிரிப்பவன், சுழவழி நடத்துபவன், சரித்திரம் படைப்பவன், ஈஸ் லைக் எ கேங்ஸ்டா, ஈஸ் எ கேங்ஸ்டா அப்படின்ற லிரிக்கலோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. கேட்கவே கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. இந்த லிரிக்கலோட பேக் சைடில் வந்து தலையோட மாசான லுக்கு ஒவ்வொரு ஃபேஸும் காமிக்கிறாங்க. பார்த்தீங்களா, எல்லாமே ஸ்டைலிஷாக ஸ்வாகாக இருக்குது. ஒரு கேங்ஸ்டர் எப்படி இருப்பாரோ அந்த அளவுக்கு வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம தலையை பார்க்க வந்து ஓவர் ஃப்ரேமில் வந்து டிஃப்ரெண்ட் போர்ஷனாக கொடுத்துட்டு ஸ்டைலிஷான லுக்கை கொடுத்துருக்காரு. ஸோ இப்படி இந்த சாங் வந்து இதே கண்டினியூஸில் போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக 1 minute 50 seconds பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிப்ரான் வந்து இந்த சாங்கோட டோனே வந்து டிஃப்ரெண்ட்டாக மாற்றிருப்பார். அந்த டோனை கேட்கும்போது வந்து பயங்கர ஃபீல் கொடுத்தது. ஒரு குட் வைப்ரேஷன் சொல்லுவாங்க பார்த்தியா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. அந்த டைமில் தான் வந்து நம்ம கல்யாண் மாஸ்டர் கோரியோகிராஃபி பண்ணதில் வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த கிளிப்லாம் எடிட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. கல்யாண் மாஸ்டர் கோரியோகிராஃபி பண்ணது மட்டும் இல்லாமல் அவரும் இந்த பாட்டில் ஆடிருக்கேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். அந்த மாதிரி அந்த கிளிப் வீடியோ இதில் இருக்கும். ஸோ கல்யாண் மாஸ்டர் பிளாக் ட்ரெஸ்ல கூட இந்த ஆர்டிஸ்ட் ஃபுல்லாக பிளாக் ட்ரெஸ்ல பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தால் எனக்கு தெரிஞ்சு தலை வந்து இந்த சாங்கில் ஆடி இருக்க மாட்டார். அவரை பற்றி பாருங்க, கேங்ஸ்டர்னால தலை இதில் ஆடி இருக்க மாட்டார். அவர் கூட இந்த ஆர்டிஸ்ட்லாம் ஆடி தலையை வந்து ஒரு மாசாக பேக்ரவுண்டில் காமிப்பாங்க தான் எனக்கு ஃபீல் ஆகுது விஷுவலைஸில். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த கேங்ஸ்டரோட ப்ரெஷர் என்ன பார்த்தீங்கன்னா இந்த லிரிக்ஸ் தாங்க. லிரிக்ஸ் வந்து கேங்ஸ்டர் சொல்லிட்டு ஒரு ஆளை மென்ஷன் பண்ணாமல் இந்த கேங்ஸ்டர்லாம் யாராக இருக்க சான்ஸ் இருக்கும். ஒரு அநீதியை கண்டு பொங்குறவன் கேங்ஸ்டர் தான், ஒரு பெத்த பொண்ணை காக்குறவன் அப்பனும் கேங்ஸ்டர் தான், நீதி காக்கும் நேர்மை கொண்டவன் கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க கேட்டகரி வந்து மென்ஷன் பண்ணுறப்ப தான் இந்த லிரிக்கல் வீடியோ நம்ம வேக எழுதியிருக்காரு. மற்ற பாட்டு மாதிரி வந்து கேங்ஸ்டர்னா வந்து அவரை மட்டுமே புகழ்ற மாதிரி இல்லாமல் எல்லாருமே வந்து கேங்ஸ்டர்னா யார் சொல்லி கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கான். இதுதான் இந்த சாங்கோட பயங்கர ப்ளஸ். ஸோ இந்த சாங் லிரிக்கல் வீடியோவே இந்த அளவுக்கு பயங்கர எடிட்டிங் ஒர்க்கில் நம்ம தலையை காமிச்சிருக்காங்கன்னா படத்தில் விஷுவலைஸில் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸ்பெக்டேஷன் போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த சாங் முடியும் போது பார்த்தீங்கன்னா ஏகேன்ற டோனை தான் முடிச்சிருப்பாங்க. ஸோ ஏகே என்ற டோனை சொல்லும் போது பயங்கர கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. இந்த சாங் இதுதான் பயங்கர ப்ளஸ்ஸாகவும் இருந்துச்சு. இதனால தான் இந்த சாங் வந்து ஏகே ஆந்தம்ன்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்காங்க. இந்த ஒத்த சாங்கிலே வந்து நம்ம தலை வந்து இவ்வளோ அழகாக ஸ்டைலிஷாக இருக்காருன்னா மொத்த படத்தில் எப்படி இருப்பார் சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் நம்ம கேங்ஸ்டர் சாங்க்கு 10 out of எவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.